பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேரோடு சந்திரன் பேசுகிறேன். பராசர மணிமன்றத்தில் ஒரு தலைப்பு, ஒருவரின் ஜாதகத்தில் நோயை தரக்கூடிய கிரகத்தின் தன்மை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி பலம் பொருந்திய கிரகங்கள் நோயை தருமா, பலகீனமான கிரகங்கள் நோயை தருமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். இந்த டாபிக் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் நோய் அப்படிங்கிற ஒரு தன்மை, நோய் எதிரி கடன் அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம் அதோட அதிகரிக்க தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இங்க நான் அதை பத்தி அந்த பாவத்தை பத்தி கேட்கல. அதாவது பலம் பொருந்திய கிரகம்லாம் பலவீனமான கிரகம் தருமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் அது ரொம்ப வலிமையான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். ஆட்சி பெற்ற கிரகம் அதிகாரத்தை செய்யும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பலன் சொல்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த கிரகங்கள், அந்த ஆட்சி பெற்ற கிரகம் சரி, உச்சம் பெற்ற கிரகம் சரி, எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை நாம் அனுபவ ரீதியாக மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனாலதான் இந்த பலம் பொருந்திய கிரகங்கள் நோயை கொடுக்குதா, பலகீனமான கிரகங்கள் நோயை கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப நான் ஒரு ஜாதகத்தை சொல்றேன். இந்த ஜாதகத்துல அவங்க அம்மாவுக்கு நோய், அவங்க அப்பாவுக்கு நோய், அந்த ஜாதகருக்கு நோய், அந்த குடும்பமே நோயில் இருக்குது. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் என் மனதில் தோன்றிய ஒரு நிலைப்பாடு. அதனால அந்த ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தை கையில் எடுத்து நம் ஒரு ஆய்வு செய்யும் போது இது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஒரு வாடிக்கையாளருக்கு நம்ம அந்த ஜாதகத்துக்கு வழிகாட்ட முடியும் என்பதற்காக தான் நம் பிறருக்கு வழிகாட்டணும். அப்படி அந்த நோயை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குதா, இல்ல நோய் தீர்க்க முடியாதா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம் சொல்ல முடியும் என்பதற்காக தான். அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தை பாருங்க. 25/3/1993. இது ஒரு பெண்ணோட ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 1 மணி 1 நிமிஷம் பிறந்தது இந்த ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்தோட அதாவது 1 மணி 1 நிமிஷம்னா இரவு AM அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம் தான். அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தனுசு லக்னம். இப்போ வயசு என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு 33 வயசு நடக்கும். அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஆரம்ப கால மகாதிசை புதன் திசை 3 வருஷம் 10 மாசம் 11 நாள் தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை கேது மகாதிசை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர மகாதிசை. அப்ப இந்த ஜாதகத்தில் இப்ப சுக்கிரன் 6க்குடைய கிரகம். சுக்கிரன் தனுசு லக்னம். இந்த ஜாதகம் நான் சொல்லக்கூடிய ஜாதகம் தனுசு லக்னம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. ஏன் இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இது பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்றேன். நோயினால பாதிக்கப்பட்டதுனால இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கிறேன். அப்ப இந்த கிரகங்கள் என்ன மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு தலைப்பு போடும்போது நமக்கு ஒரு ஜாதகம் அந்த நிலைப்பாட்டை நமக்கு எடுத்து கொடுக்குது. அந்த கிரகங்கள் நமக்கு சொல்லுது. அதாவது இந்த அறிகுறிகள் நமக்கு சுட்டி காட்டுது. இந்த தலைப்புக்கும் இந்த ஜாதகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க, எப்படின்னு பாருங்க. ஏன்னா நான் சொல்லியது பாருங்க, பலம் பொருந்திய கிரகங்கள் நோயை தெரியுதா, பலகீனமான கிரகங்கள் நோயை தெரிகிறதா. நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது தனுசு லக்கணத்தில் பிறந்த அந்த ஜாதகம், லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை, 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 3ஆம் இடத்தில் புதன் சனி மாந்தி, 3ஆம் இடத்துல புதனும் சனியும் மாந்தி, 4ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன் சுக்கிரன் 3 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கா, 7ல் செவ்வாய் இருக்குது, 8ல் கிரகம் இல்லை, 9ல் கிரகம் இல்லை, 10ல் குரு பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு முதல்ல தந்தையார், இந்த ஜாதகத்துக்கு தந்தையார் ஒரு நோய் வகைப்பட்டு இறந்தார், நோயினாலே இறந்தார். இந்த ஜாதகத்துக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது தந்தையார் ஒரு டிபி நோய் உள்ள ரீதியாக அவருக்கு சளி அதிகமாகி நெஞ்சில் கட்டி ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவருக்கு அது சரியாகல. ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சூரியன். இப்ப பாக்கியாதிபதி சூரியன் 4ல் கேந்திரம் பெற்று பலமா இருக்கார். அது குருவோட வீட்டில் இருக்கார், சுக்கிரனோட சேர்க்கை பெற்று. இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் உச்சம் வேற. அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார், அதிக பலத்தோட இருக்கார். அப்ப உங்க சூரியனும் சந்திரன் அங்க இருக்கார், அஷ்டமாதிபதி அங்க இருக்கார். அப்ப சூரியன் சந்திரன் சுக்கிரன் 3 கிரகம் சேர்க்கை பெற்றிருக்குது. அப்ப சுக்கிரனுக்கு பலம் அதிகமே வச்சுக்கலாம். ஆனா சுக்கிரன் அஸ்தாங்கம் ஆகல, ஆனா வக்கரம் ஆயிட்டார். ஒரு சுப கிரகம் வக்கரம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது. சந்திரன் வக்கரம் ஆகல, சந்திரன் அஸ்தாங்கம் ஆகல, சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது,
அஸ்தங்கம் உண்டு அப்படிங்கிற தன்மை. அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சூரியனுக்கு தந்தைக்கு நோய் வந்து அந்த நோயினால் அவர் மருத்துவ செலவு பண்ணி பல லட்சங்கள் செலவு செய்து அந்த ஜாதகர் காப்பாற்ற முடியல. இந்த ஜாதகத்தோட அப்பா காப்பாற்ற முடியல. ஏன் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துச்சு? இப்போ 6ஆம் இடம் தான் நோய்ங்க. அப்ப அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப 9ஆம் பாக்கிய அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு போய் 8ல் மறைவு. இப்ப 8ஆம் இடம் தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்றோம். அந்த 8ஆம் இடம் அந்த பாவத்துக்கு, அந்த ஜாதகரோட பாவத்துக்கு 8ல போய் அது மறைஞ்சிருச்சு. அதனால இந்த ஜாதகர் நோயினால அவதிப்பட்டு இறந்தார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பலம் பொருந்திய கிரகங்கள் கொடுத்ததா, பலகீனமான கிரகங்கள் கொடுத்ததானா, சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு பலம் பொருந்திய ஒரு கிரகம். அதாவது பாக்கிய அதிபதி இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன் சனியோட சாரத்தை பெற்று, அதாவது சனியோட சாரம்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். சனி இந்த இந்த ஜாதகத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க. சனி வந்து ஆட்சி பெற்றிருக்கார் 3ஆம் இடத்துல. தைரியம் ஸ்தானம் அது 6ஓட சேர்ந்து பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் சொந்த வீட்டில் சனி இருக்கும்போது பவர் அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சனி ஆட்சி பெற்றிருக்கார். அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோட சாரத்தை பெற்ற பாக்கிய அதிபதி தனக்கு நோயினால வந்து அவதிப்பட்டு அல்லல் பட்டு இந்த ஜாதகர் ஒரு இறக்கக்கூடிய ஒரு தருவாய். அது ஒரு வருட காலத்துக்கு மேல போராடிதான் செலவெல்லாம் செஞ்சுதான் அந்த ஜாதகரோட தந்தை இருந்தார். அப்ப அடுத்ததாக பாருங்க, தாயாருங்கிற கிரகமும் அங்கேயே உட்கார்ந்துருக்குது. சந்திரன் அஷ்டமாதிபதியா வரக்கூடிய சந்திரன் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அவர் யாரு? பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று ரேவதியோட சாரத்தை பெற்று 4ஆம் பாதத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த தாய்க்கும் ஒரு அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அடிக்கடி வந்து அவங்களும் மருத்துவமனையில் சேர்ந்து அவங்களும் சிகிச்சை பெற்று அவங்களும் இன்று வரைக்கும் நோயினால அவதிப்பட்டு கொண்டுதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மாத்திரை மருந்துகள் 10 வருடத்துக்கு மேல அவங்க கணவர் இறந்ததுலேருந்து அவங்களுக்கும் கால் பிரச்சனை, கால் மூட்டு வலி, அதே மாதிரி நடக்க முடியாத தன்மை, உடம்பு ரீதிய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி தாயாருக்கு பிரச்சனை. அப்ப அந்த தந்தையாருக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அது வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு. அதாவது இந்த ஜாதகம் எப்படி ஆஸ்துமா ப்ராப்ளம் தந்தையாருக்கு இருந்துச்சோ அது மாதிரி இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து இந்த ஜாதகருக்கும் மூச்சு விடாத தன்மை, தாயாருக்கும் அந்த நிலைமையை கொடுத்து அப்ப இந்த 3 பேர்த்துக்கும் இன்று வரைக்கும் அந்த நோயிலிருந்து இவங்க வந்து விடுபட்ட ஒரு நிலை இல்லை. அந்த தந்தையார் வந்து போய் சேர்ந்துட்டாரு. இவங்களாம் இருந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தருவாயில இந்த ஜாதகம் நமக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா இங்க கேட்டது பாருங்க, பலம் பொருந்திய கிரகங்கள் கொடுத்தா பலகீனமான கிரகங்கள் கொடுத்தானா பலம் பொருந்திய கிரகங்கள் தான் கொடுத்துருக்குது. அதாவது சுக்கிரன் உச்சம் அவரோட ஆட்சி காலத்துல இந்த ஜாதகத்துக்கு வந்து சுக்கிர மகா திசை எப்போ வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது புதன் திசை 3 வருஷம் இருப்புங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை கேது திசை 7 வருஷங்க. கரெக்டா ஒரு 10 வயசுக்கு மேல சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சுங்க. சுக்கிர திசை 20 வருஷ காலங்க. இந்த ஜாதகத்துக்கு ஒரு 30 வயசு வரைக்குமே அந்த குடும்பம் நோய்க்காக செலவு பண்ணி மருத்துவமனைக்கு போய் இருக்கிற சொத்தை எல்லாமே அடமானம் வச்சு வித்து இது வரைக்கும் செலவு பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நோய்க்கு இன்று வரைக்கும் அது தீர்ந்த பாடு இல்லை. இன்னும் மருத்துவமனைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நோய் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது, குறையில அப்படிங்கிற ஒரு தன்மையும் தாயாருக்கும் இந்த ஜாதகத்துக்கும் இன்று வரைக்கும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏங்க எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் இருக்குமா? அவங்க கேட்கக்கூடிய கேள்விங்க. இந்த ஜாதகர் கேட்கக்கூடிய அந்த பெண் கேட்கக்கூடிய கேள்வி, ஏங்க எங்கள் வாழ்க்கை எங்கள் அப்பாவும் நோயினால் இப்படி சிரமப்பட்டு ஆஸ்துமா வந்து டிபி வந்து அவர் ஆஸ்பத்திரியில் 1 வருஷ காலம் நான் காப்பாற்ற செலவு பண்ணி இறந்தாரு. அடுத்து எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதுக்கு செலவு பண்ணி இதாயிடுச்சு. அடுத்து எனக்கும் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குதுங்க. இது எப்போங்க தீரும்? அதுக்கப்புறம் தாங்க எனக்கு உடல்நிலையும் ரொம்ப இருக்க மோசமாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தருவாயில் எந்த ஒரு வேலையும் ஒரு திடமாக செய்ய முடியல. திடீர்னு எனக்கு சோர்வாயிரும், மயக்கம் வந்துடுது, உடல்நிலையே ரொம்ப எனக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு இதாக இருக்க முடியல, ஒரு ஆக்டிவேஷனாக இருக்க முடியல அப்படின்னு இந்த ஜாதகர் ஏன் அதை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னா இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் தான் லக்னாதிபதி. அவரு போய் தன் ஸ்தானத்துக்கு போய் லக்கணத்துக்கும் 4 கூடிய குரு பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டான். அந்த 10ஆம் இடத்துல உட்காந்து குரு வக்கரம் ஆயிட்டார். ஒரு சுப கிரகம் வக்கரம் ஆகக்கூடாதுங்க. வக்கரமானா பிரச்சனையை சந்திக்கணும் அப்படிங்கிற தன்மை. யாரோட சாரத்தை பெற்றிருக்கார் அப்படின்னா அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்றிருக்கார்.
அப்ப அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்று குரு 10ல இருந்தாலும் அது காலதேவனுக்கு 6ஆம் இடங்க. அப்ப காலதேவனுக்கு 6ஆம் இடம் போது இந்த ஜாதகத்துக்கும் அந்த நோய் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை, கடனாகக்கூடிய தன்மையும், பிரச்சனை சந்திக்கக்கூடிய தன்மை, வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையா இந்த ஜாதகத்துக்கு உணர்த்திய ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இது ஒரு பெண் ஜாதகம் தான். இருந்தாலும் இந்த 33 வயசு வரைக்கும் இவங்க இந்த 10 வயசுல இருந்து அந்த பெண் இன்று வரைக்கும் அவங்க குடும்ப நிலைப்பாடுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சா கூட அது அப்படியே எல்லாம் செலவு கரைஞ்சு போயிருது. எப்படி உப்புல தண்ணி போட்டா அது கரைஞ்சிருமோ, தண்ணியில சர்க்கரை போட்டா கரைஞ்சு போயிருமோ, அது மாதிரி அவங்க சம்பாதிக்கிற பணமெல்லாம் கரைஞ்சு போயிருது அப்படிங்கிறாங்க. எது நிலைக்கல அப்படிங்கிற ஒரு தருவாயில கஷ்டத்தோட வாழ்றதோட நோயோட வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு தருவாய் இந்த ஜாதகம் எனக்கு சுட்டிக்காட்டிய ஒரு நிலைப்பாடு என்னன்னா, அந்த ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அதோட தசாகாலங்கள் நடக்கும்போது, சுக்கிரதசை நடக்கும்போது, அது உச்சம் பெற்ற கிரகம், பலமொருந்திய ஒரு கிரகம் தசா காலத்தில் அது 6க்கும் 11 கூடிய சுக்கிரன் தனுசு லக்கினத்துக்கு கொடும் பாவி என்று சொல்லக்கூடிய அந்த கொடும் பாவி உச்சம் பெற்று தசை நடக்கும்போது அங்க தந்தையாரை இழக்க வச்சுட்டாரு, தாயாருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, இந்த ஜாதகத்தையும் வாட்டி வதக்கிட்டார் என்று சொல்ல வேண்டும். அப்படின்னு சுக்கிர திசை யோகத்தை கொடுக்கும் என்பது போல் இந்த ஜாதகத்துக்கு அவயோகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை முடக்கி ஜாதகத்தை இன்று வரைக்கும் கஷ்ட நிலையிலேயே தள்ளி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தருவாயில இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு கொடுத்துருக்குது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெற்ற ஒரு சுக்கிரனா இருந்தாலும் அவரு அவயோகியா போயிட்டார். சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனும் அவயோகியா போயிட்டாரு. அது திதிசூன்யமா போச்சு. அந்த பாவம் வேற, அதாவது தனுசும் மீனமும் திதிசூனியம். அப்ப இந்த மாதிரி பாத்துங்க, இந்த மாதிரி தன்மை இந்த ஜாதகம் இருக்குது. அப்ப இந்த நோய்க்கு உண்டான தன்மையை பலம் பொருந்திய கிரகங்கள் அந்த கிரகத்தோட பலகீனமான ஒரு சூழ்நிலையில பலமான நோயை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை கொடுத்திருந்தாலும் ஜாதகத்தை சார்ந்தவங்களை சேர்த்தி ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு ஜாதகத்தை பராசர மணிமன்றத்தில் பதிவிட்டிருக்க நண்பர்களே. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரபத்தி வேலோடு சந்திரன்.